ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உனக்கு கஷ்டகாலம் முடிந்து விட்டது. புண்ணியம் சேர்ந்திருக்கிறது. பாவம் விளக்கப்பட்டு உள்ளது. அதனால் நீ இப்போது என் வழிபாட்டை செய்கிறாய். இதை தெரிவிப்பதே நன்மையான விஷயம். கஷ்டகாலம் முடிந்த பிறகும் கஷ்டப்படுவானேன்? புண்ணியம் சேர்ந்த பிறகு அனைத்தும் நன்மையாகத்தான் நடக்கப் போகிறது. நடக்கும் முன் வருத்தப்படுவானேன்? நீ நினைக்கும்போது நான் உனக்கு தரிசனம் தருவேன். கேட்டதை கொடுத்து நான் உன்னோடு இருப்பதை உறுதி செய்வேன். ஷீரடிக்கு கூப்பிடுகிறேன். பக்கத்தில் நான் எழுந்தருளியிருக்கிற கோவிலுக்கு அழைக்கின்றேன். எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் என் மீது நீ நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு தன்னம்பிக்கையை தருவேன். உன்னுடைய பாரம் மிக கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாததாகவும் வாழ்க்கை நெருக்கடி நிறைந்ததாகவும் இருப்பதை பார்த்து நீ சஞ்சலப்படுகிறாய். யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் உனது கையை விரித்து கலக்கம் கொண்டு இருக்கிறாய். உன்னை கனவு காண வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த கனவானது உன் வாழ்க்கைக்கு உத்வேகம் உடையதாய் அமைய வேண்டும். உன்னுள் ஒரு எழுச்சியின் தீப்பந்தமாய் இருக்க வேண்டும். உன்னை மேலோங்க செய்யும் அளவிற்கு கனவின் சிந்தனை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இன்றைய நேரம் சத்து உள்ளதாய் இருக்கும். வாழ்வில் திருத்தி எழுத உதவும் ஒரே காலம் இன்று என்ற நேரம்தான். அதனால் இன்றைய நேரத்தை உனக்கு கொடுக்கும் பொற்காலமாக பார். உன் நிமிடங்கள் உனக்கு பெரிதாகும். பூவை படைத்தேன், ஆனால் அதை மண்ணிலிருந்து நேரடியாக படைக்கவில்லை. வேரின் ஊக்கமாய் இலையை, தூணாய் பூவை தாங்க படைத்தேன். அதே போலத்தான் உன் நாளைய பொழுது என்பதை தாங்குவதற்கு நேற்று என்ற வேரை, இன்று என்ற இலையை பசுமையாய் உணர்த்த சில சூழ்நிலைகளை உனக்கு காண்பித்தேன். நீ உணர ஆரம்பித்து விட்டாய். அதனால்தான் என் வார்த்தைகள் உதிர்வது உன் செவிக்கும் மனதிற்கும் மூளைக்கும் எட்டுகிறது. நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. எப்போது உன்னை சுற்றி தாங்க முடியாத கஷ்டம் இருக்கிறதோ அப்போது சந்தோஷமும் உன் அருகில்தான் உள்ளது என்பதை நீ உணர வேண்டும். முதலில் நீ கஷ்டத்திலிருந்து எப்படி தப்பிப்பது என்று நினைக்காதே. கஷ்டத்தை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள். நீ சுயநலமாக சிந்திக்கும் வரை உன் மனதை எதுவுமே திருப்திப்படுத்தாது. வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே சந்தோஷமாகவும் தெரியாது. உன் சந்தோஷத்திற்கு ஆசை ஒரு நிபந்தனை போடுகிறது. அதாவது, முதலில் இந்த கார் கிடைத்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். இந்த பெண், இந்த வீடு, இந்த வேலை, இந்த கடன் தீர்ந்தால் உடல்நிலை சீரானால் என்று நீண்டு கொண்டே போகிறது நமது ஆசையானது. விரும்பியதை பல போராட்டங்களுக்கு பிறகு நீ அடைந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் அடுத்த ஆசையை நினைத்து வருந்துகிறாய். சந்தோஷம் என்பது இயற்கையானது. அதை அப்படியே உணர்ந்து கொள். எந்த காரணமும் இன்றி சந்தோஷமாக இரு. சந்தோஷமாக இருக்க காரணங்களை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனதில் சேர்ந்திருக்கும் குப்பைகளை வெளியே தூக்கி எறி. அப்போதுதான் நீ நிலையான சந்தோஷத்தை உணர முடியும். கவலை கொள்ளாதே. இந்த நிலை விரைவில் மாறும். நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக. நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய். வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என என்றாவது யோசித்து இருக்கிறாயா? அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையும் உணர்ந்திருக்க மாட்டாயே. வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார். நீ நினைப்பவையெல்லாம் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ திருப்தி அடைவாய். ஆனால் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்ற யோசனையே உனக்கு வராது. நீ உன் விருப்பங்கள், உன் கனவு, உன் ஆசை, உன் லட்சியம் என்று வாழ்ந்தால் சுயநலமாக நீ மட்டும் தனியாக இருப்பாய். ஓசை இல்லாத இசைக்கருவி போல. பிறருக்கு ஏதாவது கொடுக்க நினைத்தால் அன்பையும் நம்பிக்கையையும் கொடு. அதுவே ஆயுள் முழுக்க போதுமானதாக இருக்கும். நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில், இக்கட்டான சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரூபத்தில் நிச்சயம் நம்மை காப்பாற்றும். யாரையும் திட்டாதே, சாபமிடாதே, கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை நிச்சயம் கிடைத்தே தீரும். உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. நான் ஒரு பக்கிரி,
வீடு வாசல் இல்லாதவன், மனைவி மக்களும் இல்லை. என்னை மறந்து தியான நிலையில் இருக்கும் தருவாயிலும் கூட உன்னை மறக்க முடியாமல் இருக்கின்றேன். உன்னை விட்டு விலகியவர்களை விட்டுவிடு. ஏனெனில் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை, ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உன்னை. அதனால் வருத்தப்பட வேண்டியது அவர்கள்தானே தவிர நீ இல்லை. வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு என்ற சூழல்களில் அன்பு, பரிவு, இரக்கம், மன்னிப்பு, கோபம், வெறுப்பு, விரோதம் என எத்தனை உணர்வுகள்! இந்த சூழல்களுக்கு நடுவில் 1000 உறவுகள் நம்மை சுற்றி வலம் வருகிறார்கள். அம்மா, அப்பா, அக்கா, தம்பி என பல உறவுகள். அவர்கள் உன்னுடைய ஒவ்வொரு ஜென்மத்திலும் வெவ்வேறு ரூபங்களான ஆன்மாக்களாய் வருகிறார்கள். உன் பிறப்பிலும் இறப்பிலும் உன்னுடன் யாரும் வரப்போவதில்லை. அதே போலத்தான் மற்றவர்களுக்கும் என்பது உலக நியதி. அப்படி இருக்கையில் வாழும் நாட்களில் ஒருவர் மீது ஏன் அன்பு வருகிறது, ஏன் கோபம் வருகிறது என்றுதானே உன் கேள்வி. நீ ஒரு கற்கள் நிறைந்த வழியில் நடக்கிறாய் என்று வைத்துக்கொள். அப்படி நடக்கும்போது உன் காலில் அடிபட்டு விடுகிறது ஒரு கல்லால். அது உனக்கு வலிக்கின்றது. அந்த கல்லை யாரும் கால்களில் படாதவாறு ஓரமாக ஒரு இடத்தில் போட்டு உன் வழியில் நடக்கின்றாய். இது வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதல். நீ பெற்ற வழியை மற்றவர் அனுபவிக்க கூடாது என்று. நீ போகும் பாதையில் முட்கள் இருக்கிறது, அதை கவனித்துக் கொள்கிறாய். உன் காலில் காயப்படவில்லை. இருந்தாலும் அங்கே மற்றவரும் செல்லலாம், அவர்கள் கால்களை காயப்படுத்திவிடக்கூடாது என்று அதை ஒரு ஓரமாக வைக்கின்றாய். இவற்றின் மூலமாகத்தான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தங்களை எந்த அளவிற்கு நீ புரிந்து கொண்டுள்ளாய் என்று உனக்கு தெரியும். நீ எப்போதும் எனக்கு யாருமே இல்லை என்று புலம்புகிறாய். அந்த எண்ணம் மிகவும் தவறானது, ஆபத்தானதும் கூட. உன்னை சுற்றியுள்ளவர்களை முதலில் புரிந்து செயல்படு. அதை விட்டுவிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும்போது கவலைப்படுகிறாய். இவ்வுலகில் இன்று பலர் சுயநலமில்லாமல் எந்த செயல்களை பிறருக்கு செய்வது இல்லை. அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. நீ என்ன தவறு இழைத்தாய் வருத்தப்படுவதற்கு? உன்னை ஏமாற்றியவர்களே நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். எனவே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே. உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். உனக்கு சிறியதாக படும் பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும். அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு தலை போற பிரச்சனையாக இருக்கும். உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை வெற்றி காண முடியும். நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வந்திருக்கும், இனியும் வரும். அதனால் அஞ்சாதே. தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு. உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே. நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. நீ எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேர்ப்பேன். அனைத்தும் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. உனக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் பணிந்து கேள். இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடு. கடவுளின் அருளையும் ஆசியையும் பெறுவதற்கு முயற்சி செய். அவரின் சன்னிதானத்தில் கௌரவம் அடைந்து பார். உலக கௌரவங்களால் வழி தவறிவிடாதே. மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் செயல்படு. உன்னுடைய லட்சியம் இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமைகளை செய். நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என எதிர்பார். இந்த மன வலிமையோடு நீ செயல்பட வேண்டும். உன் லட்சியத்தை நீ நிச்சயம் அடைவாய். உலகமே இருள் சூழ்ந்தது போன்று உள்ளதா? இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற கேள்வியும் அதில் உள்ள வலியின் ஆதங்கத்தையும் உணர்கின்றேன். கவலை கொள்ளாதே. இந்நிலை விரைவில் மாறும். நீ உன் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ்வாய். என் வாழ்க்கையில் போராடி போராடி நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்துவிட்டேன் என்று கூறாதே. உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா? இல்லையல்லவா? உயிர் வாழ மூச்சு எவ்வளவு முக்கியமோ அதே போலத்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையும் பொறுமையும். இழந்து விட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் உன் வாழ்நாளில் நீ பெறப்போகும் பொக்கிஷம் அடங்கியுள்ளது. எல்லாவற்றையும் நீ அடைய சில நேரம், சில நாட்கள், சில வருடங்கள் கூட ஆகின்றது. அதுவரை நம்பிக்கை பொறுமையுடனும் செயல்பட்டு கொண்டே இரு. உனக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன்.
நீ என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசியும் பெற்ற என் செல்ல பிள்ளை. கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவும் இங்கு நிரந்தரமல்ல. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாறவுள்ளது. அதை உற்சாகத்துடன் நீ வரவேற்க தயாராக இரு. நான் அதற்கான வேலையை இதோ துவங்கிவிட்டேன். வரம் ஒன்று தருவதற்கு மாலை உன் மாளிகையின் வாசலுக்கு வருவேன். என் வருகையை நீ நன்றாக உணர்ந்து மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் என் குழந்தையே. நீ எப்படிப்பட்ட தருணத்தில் என்னை வந்தடைந்தாய் என்று எனக்கு தெரியும். இன்று உனக்கு நல்ல நாள் குழந்தையே. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நாள், அமைதி தரும் நாள், அதிர்ஷ்டம் தரும் நாள். நான் ஏற்கனவே உனக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், உன் எண்ணங்கள் யாவும் கூடிய விரைவில் நிறைவேறும் என்று. அப்படி ஒரு தினம் இன்று வந்துவிட்டது குழந்தையே. அதன்படி இன்று நான் உன் வாசல் தேடி வந்து கொண்டிருக்கிறேன். வா செல்வமே, உனக்கு அதிர்ஷ்டம் அழைக்கிறது. வந்து அதை என்னிடமிருந்து நீ பெற்றுக்கொள். கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை, ஏமாற்றங்கள் இல்லை. நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே உனக்கு திரும்ப வழங்க முடியும். நீ வருத்தப்பட்டது போதும். உன்னை பார்த்து விலகியவர் தேடி வரும் நேரம் இது. உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் இது. உன்னுடைய பல நாள் சொல்லனான சோகம், துயரம், துக்கம், சித்திரவதைக்கு எல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது. பார்ப்பதற்கு இன்னும் முடியாதது போல இருக்கும். அவையாவும் உனக்கு இப்போது முடிந்துவிட்டது என் குழந்தையே. எப்படி என்று நீ கேட்கலாம். உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது. அழகான வாழ்க்கை, அமைதியான சூழல், ஆனந்தமெல்லாம் கிடைக்கப் போகிறது. பிறர் எவ்வளவு உன்னை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் நீ அதை பொருட்படுத்தாது கவனமாக பின்வாங்கி வந்துவிட்டாய். நான் சொல்வதெல்லாம் உண்மையாக தெரியும். உன் பொறுமை என்னை பூரிக்க வைத்துவிட்டது. உன் நம்பிக்கை என்னை மேசிலிருக்க வைத்துவிட்டது. உண்மையிலேயே உன்னை நான் பாராட்டத்தான் செய்ய வேண்டும். எல்லோரும் பிரச்சனை வந்ததும் என்ன செய்வது என்று தெரியாமல் ஓடி ஒளிவார்கள், மனம் தளர்வார்கள், இடிந்து போய்விடுவார்கள். ஆனால் நீ அப்படியல்ல குழந்தையே. நிதானமாக செயல்பட்டாய். நான் கவனித்து கொண்டேதான் இருக்கின்றேன். யாருக்கும் தெரியாமல் நீ கத்தி கதறி என்னிடம் மட்டும் உருண்டு புரண்டு அழுது வேண்டினாலும் மற்றவர்களிடம் உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் உட்பட வெகு நிதானமாகவே செயல்பட்டாய். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டே அசையாத நம்பிக்கையோடு இருந்தாய். நீ அப்படியே அமைதியாக இரு. உன் அமைதிக்குத்தான் உன் தந்தையான நான் உன் வீடு தேடி வந்து கொண்டு இருக்கிறேன். இன்று உனக்கான ஒன்றை தரப்போகிறேன். உன் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. உன் பொறுமைக்கும் ஒரு பரிசும் உண்டு. உன் அமைதிக்கும் ஒரு அற்புதம் நடக்க இருக்கிறது. உன் நம்பிக்கைக்கும் அப்படித்தான். காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது. உன் வேண்டுதல் எதை பற்றி இருந்தாலும் இனி அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இன்று நிச்சயம் ஏதாவது ஒரு ரூபத்தில், மனித ரூபமாகவோ மற்ற உயிரினங்கள் வடிவிலோ அல்லது என் வடிவிலோ ஸ்ரீராமர் வடிவிலோ உன்னை சந்தித்தே தீருவேன். உனக்கு ஒரு வரம் ஒன்றும் தரப்போகின்றேன். கேள்விக்கு அப்பாற்பட்டு, நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்டு இதை நீ நம்ப வேண்டும் குழந்தையே. இன்று நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க இருக்கிறாய். உன்னுடைய பொறுமை உன்னை உயர்த்தப் போவது சர்வ நிச்சயம். உன்னுடைய உயர்வு நிச்சயமான ஒன்று. உன்னை ஒருபோதும் இனி நான் காக்க விடமாட்டேன், அலைப்பாய விடமாட்டேன். உன்னை இனி தூக்கி உயர்த்துவேனே தவிர விழ விடமாட்டேன். இன்று என் அதிசயம், அற்புதம், ஆசீர்வாதம் அனைத்தையும் நீ நிச்சயம் பெறுவாய். என்னை வரவேற்க நீ காத்திரு குழந்தையே. வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ குழப்பம் நிறைந்ததாய் இருக்கக்கூடியது அல்ல. ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிக சிறந்த வழி. எது வந்தால் என்ன? நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது. எதுவும் நிரந்தரமல்ல. கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை நீ வெளிப்படுத்து. அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதியும் தன்னம்பிக்கையும் உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மனநிறைவை கொடுக்கும். பட்டம் வானில் பறக்கலாம் நூலின் உதவியால். ஆனால் காற்றால் மட்டுமே அதை வழி நடத்த முடியும். ஆனால் நூலின்றி பட்டம் இல்லை, காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது. அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது.
அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நூல் போலத்தான். அதை தாண்டி உன் தந்தை உன்னிடம் சொல்வது காற்றைப் போல இரு என்றுதான். உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே. உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கின்றேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். உன்னை நான் என் வசம் வழிப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டும் அல்ல, 7 ஜென்மமாய் நான் உன்னோடு வாழ்க்கையில் பயணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் குழந்தைகள் சொல்லித்தான் அவர்கள் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் அப்பாவுக்கு தெரிய வரும் என்று நினைக்கிறாயா? உன் அப்பா நான் அகண்டமாக இந்த அகவெளி, புறவெளி, பரவெளியாகிய எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன். என்னை நம்பும் என் தீவிர பக்தர்கள், அவர்களுக்கு பிடித்தவர்களின் எல்லா ஜென்ம கர்ம வினைகள் மொத்தமும் என் கைப்பிடிக்குள் எப்போதோ வந்துவிட்டன. உன் இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போல் ஆக்கி கொண்டு வருகிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையில் வரும் துன்பம், துயரம், வேதனை, கோபம் யாவற்றையும் தூக்கி தூர எறி. பொறுமையோடு கடைப்பிடி. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இரு. மற்றதை உன் தந்தையான நான் பார்த்து கொள்கிறேன். துயரங்கள் உன்னையும் உனக்கு பிடித்தவர்களையும் சிறிதாக தொட்டு மட்டுமே பார்க்க முடியும். அதற்குள் நான் அவற்றை விரட்டி விடுவேன். எதுவும் உன்னை பெரிதாக தொடர்ந்து எதுவும் செய்து விட முடியாது. எல்லாவற்றிற்கும் சர்வ சாதாரணமாக என் பக்தர்களை விடுவித்து கொண்டு வருகிறேன். இனி உன் வாழ்க்கையில் விரைவில் வசந்தம் வரப்போகிறது குழந்தையே. தெளிந்த மனதோடு நீ இரு. ஏன் குழம்புகிறாய்? ஏன் தடுமாறுகிறாய்? எதிர்காலத்தை பற்றி ஏன் இந்த பயம் உனக்கு? நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை. உன் தந்தையான நான் இருக்கும்போது வீண் கவலை எதற்காக உனக்கு? அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன். நான் உன் இல்லத்திற்கு வந்து குடி புகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன். நீ கலங்காதே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மீதியை உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்கிறேன். என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம். நான் உன்னோடு இருக்கையில் நீ எதற்கும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே.